தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் இருந்த மிக பெரும் கரும்புள்ளியான தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் தான். கிட்டத்தட்ட 13 பேரை சுட்டு கொண்டிருப்பாங்க. இப்போதே எதிர்கட்சி தலைவராகவும் இப்போது தமிழ்நாடுடைய முதலமைச்சருமாகவும் இருக்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. திமுக ஆட்சி அமையும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு காரணமானவர்கள் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க யாரா இருந்தாலும், அரசு அதிகாரியா இருந்தாலும் இல்ல யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. ஸோ இப்போ அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்றத அந்த வீடியோல நம்ம கேட்க போறோம். இந்த துப்பாக்கி சூடு நடந்த அந்த காலகட்டத்தில் தென்மண்டல ஐஜியா இருந்த சைலேஷ் குமார் யாதவ் அப்படின்றவருக்கு இப்போ டிஜிபியா பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. அதனால இந்த விஷயம் இவ்வளவு பெருசா பேசப்படுது. துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாக மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னாரு. ஆனா இப்போ எப்படி இவருக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாமே நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போல நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா